அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்ல வராங்கன்னா, "ஏமுற்றவரினும் ஏழைத் தமியனாய் பல்லார் பகை கொள்பவன்" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது பகையையும் நட்பாக செய்து கொண்டு நடக்கும் பண்புடையவனது பெருந்தன்மையில் உலகம் தங்கி இருப்பதாகும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எனிமீஸையும் ஃப்ரெண்டா மாத்தக்கூடிய பண்பு உடையவர்களுடைய பெருந்தன்மையில தான் உலகம் தங்கி இருக்கு அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றாங்க. ஓகேங்களா? எனிமீஸையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்கில்ஸை பத்தி சொல்றாரு. திருக்குறள் எண் 873 அதிகாரம் பகைத்திறம் தெரிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த எலெக்ஷன் முடியிற வரைக்குமே பாத்தீங்கன்னா தமிழகம் சார்ந்த செய்திகள் அவ்வளவா செய்தித்தாள்ல இருக்காது. ஏன்னா தமிழகம் சார்ந்த செய்திகள்னு பாக்குறப்ப நம்ம தமிழக அரசாங்கங்கள் ஏதாவது திட்டங்களை கொண்டு வராங்க அப்படின்னாலும் அதை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இப்ப தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கனால பெரிய அளவு தமிழக அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் தமிழ்நாடு சார்ந்த விஷயங்களை பாக்குறது ரேரா தான் இருக்கும். சரியா? ரைட். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1 முதல் அமல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப மார்ச் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 21 ஆயிருச்சு. நமக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா, பாராளுமன்றத்துல புதிய வருமான வரி சட்டம் அப்படிங்கறத கொண்டு வராங்க. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துல பாஸ் ஆகுது ஆகஸ்ட் மாசத்துல. சரிங்களா? சோ இந்த சட்டம் எதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வராங்கன்னா, வருமான வரி சட்டம் 1961 அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இப்ப புது சட்டத்தை கொண்டு வராங்க. அதனால கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போல இருந்து நடைமுறைக்கு வருது, என்ன ஏது அப்படிங்கிற ஃபேக்சுவல் ஏரியாஸை கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 கொண்டு வராங்க. சரியா? ஸோ கொண்டு வந்தது மட்டும் இல்லாம சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. மத்திய நேரடி வரிகள் வாரியம் அப்படிங்கிற அமைப்பு. அவங்க என்ன ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த வருமான வரி சட்டம் அதுல இருக்கக்கூடிய விதிகள் எல்லாமே நடைமுறைக்கு வரப்போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு ரொம்ப டெக்னிக்கலா அது போகும். சோ அந்த அளவுக்கு டீப்பா போய் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசிக்கா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டா போதும். சரியா? சோ இந்த விதிகளை யாரு வெளியிட்டிருக்காங்க அப்படி கூட நமக்கு கேட்கலாம். ஸோ அண்ட் தென் சேஞ்சஸ்ன்னு பாக்குறப்ப நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பழைய சட்டத்துக்கும் புது சட்டத்துக்கும். ஸோ அது ரொம்ப டெக்னிக்கல் டீடைல்ஸா போகும். பேசிக்கா வேணா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அது அவ்வளவா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ இன்றைய செய்தித்தாளில் முக்கியமான செய்திகள் பார்த்திருக்கோம். நன்றி.